வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலில் தெருக்கூத்து பகுதிக்காக. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதாவது இந்த ஆப்பசைச்ச குரங்குன்னு ஒரு குரங்கு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போது விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கார். அது நான் சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நடந்த உதயநிதி கைது தொடர்பான கோர்ட்டு விவகாரங்களில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஆப்பசைஞ்ச குரங்கு. ஆப்பசைச்ச குரங்குனா ஆப்புன்றது என்னென்னா 2 கேப்புக்கு நடுவில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. இதுதான் ஆப்புன்னு சொல்லுவாங்க. 2 கேப்பு, ஒரு மரம் 2 கேப்பு, அதுக்கு நடுவில் இருக்க கம்பு தான் ஆப்புன்னுவாங்க. ஒரு குரங்கு போய் அதில் ஆப்பை வந்து அசைச்சு பார்க்குது. ஆனால் அந்த குரங்கு என்ன மறந்துடுதுன்னா அதோட வால் உள்ளே இருக்குது. இந்த ஆப்பை ஒரு சைடு அசைக்கும்போது அதோட வால் வந்து போய் மாட்டிக்கிச்சு. இதுதான் ஆப்போசிச்ச குரங்கு. அதாவது நம்ம ஒன்று திங்க் பண்ணி போவோம், ஆனால் அது நடக்காது. இன்னொன்று வந்து நமக்கு எதிராகவே நடக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இவங்க ட்ரை பண்ணது உதயநிதி கைது பற்றி நான் விரிவாக விளக்குறேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, அனிதா ராதாகிருஷ்ணன் அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து விடுதலை. நம்பர் 1. 2வது, மார்க்கண்டேயன் எலும்பை உடைச்சிருவோம் அப்படின்னு சிஎம்ஐ பார்த்து சொல்லப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அவர் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வர்றாரு. எந்த எலும்பை சட்டமன்றத்துக்குள்ளே சிஎம்ஐ உடைப்பேன்னு சொன்னாரோ அவர் சட்டமன்றத்துக்குள்ளே கூலாக வர்றாரு. ஆச்சா. இவங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண ஏவா வேலுவை அரெஸ்ட் பண்ண முடியல, நேருவை அரெஸ்ட் பண்ண முடியல, செந்தில் பாலாஜி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், செந்தில் பாலாஜியை கை வைக்கக்கூட முடியல. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னென்னா, ரமேஷ்ன்றவர் மேலே வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இவங்க என்ன வழக்கு போடுறாங்க? இந்த குதிரை பேர ஊழல் வழக்கு வந்து போடுறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு ஸ்டே கொடுத்த நீதிமன்றம் வந்து ஒட்டுமொத்த விசாரணைக்கும் ஸ்டே கொடுத்துச்சு. ரமேஷ் என்ன சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாருன்னா, என்னை வந்து தப்பாக கைது பண்ணுறாங்க, எங்கிட்டேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து இவங்க எடுக்கிறாங்க, அதுவும் தப்பு, என்னை கைது பண்ணதும் தப்பு, இது இந்த வழக்கு விசாரணையில் உண்மையே இல்லை, செந்தில் பாலாஜி மேலே போட்ட வழக்கு விசாரணையில் உண்மையே இல்லை, எதுவுமே இல்லை, எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போது கோர்ட்டு வந்து சிபிஐக்கு கொடுக்குற மூடுக்கு வந்துருச்சு. டோட்டலாக அந்த குதிரை பேர ஊழல் வழக்குன்னு செந்தில் பாலாஜி மேலே போட்ட ஊழல் வழக்குக்கு டோட்டலாக தடை கொடுத்துருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குதிரை பேரத்தை விடுங்க, அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வந்து கீழே வந்து ராஜினாமா கொடுத்துட்டு மேலே போய் ஆதவ் அர்ஜுனாவையும் புசி ஆனந்தையும் போட்டு பார்த்து சால்வை போட்டு அவங்க இணைஞ்சாங்க இல்லையா, அதை வந்து சிபிஐ, அது ஒரு குதிரை பேர வழக்கு. இவங்க போட்டது செந்தில் பாலாஜிக்கு எதிரான குதிரை பேர வழக்கு, திமுகவுக்கு எதிரான குதிரை பேர வழக்கு, ரைட்டுங்களா? அவங்க போட்டது தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் மாறுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்கள் மாறியிருக்காங்க. இந்த மரகதம், குமாரவேலு, ஜெயக்குமார், விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், எல்லாருமே மாறுறாங்க இல்லைங்களா. திலகபாமா, தாராபுரம் திலகபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், இந்த மாதிரி நிறைய பேர் மாறுறாங்க. ஒரு 6 பேர் மாறுறாங்க. இந்த 6 பேர் மாற்றத்தையும் சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு, ஏடிஎம்கே போட்ட வழக்கு பெண்டிங் இருக்குது. அதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது திமுக மேலே போட்ட குதிரை பேர வழக்கையும் அதிமுக வந்து போட்ட குதிரை பேர வழக்கு, அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி மாறுறாங்கன்னு அதிமுக போட்ட குதிரை பேர வழக்கும் பிஐஎல் வழக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இது எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு போதுங்க. டோட்டலாக சிபிஐ விசாரணைக்கு போகுது. அப்போது
இந்த இந்த குதிரை பேர வழக்கை போட்டது யார்? செந்தில் பாலாஜி மேலே அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, விசாரணை அதிகாரின்னு ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க. ட்ரிப்ளிகன் ஏசி அவரும் போவார், சென்னை நகர கமிஷனரும் மாட்டுவார் இதில், ரைட்டுங்களா? அதே மாதிரி கீழே ரிசைன் பண்ணிவிட்டு மேலே போய் கட்சியில் சேர்ந்தாங்களே அதிமுக எம்எல்ஏக்கள், அதில் அவங்களுக்கு சால்வை போட்ட 2 அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் அண்ணன் புசி ஆனந்தும், அவங்க 2 பேருமே மாட்டுவாங்க, ரைட்டுங்களா? நிர்மல்குமாரும் மாட்டுவார். இதில் தாவேக்கா அமைச்சர்கள் டோட்டலாக மாட்டுவாங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் டோட்டலாக மாட்டுவாங்க. இது வரைக்கும் இவங்களால் ஒரு வழக்கை கரெக்டாக கொண்டு போகவே முடியல. கரெக்டாக கொண்டு போய் ஒரு லாஜிக்கல் எண்டுக்குள்ளே இவங்களால் அந்த வழக்கை வந்து ரீச் பண்ணவே முடியல. எல்லாமே காலி. எல்லாம் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அதிகாரிகள், எல்லாம் எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி செயல்படுறாங்களே தவிர இவங்க வந்து ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இவங்க போகிறதில்ல. அதுக்கு வந்து மிக நல்ல உதாரணம் வந்து இன்றைக்கி நம்ம உதயநிதி அரசு. உதயநிதிக்கு நல்லா தெரியும் த்ரிஷா யாருன்னு, உதயநிதிக்கு நல்லா தெரியும். த்ரிஷாவும் விஜயும் எவ்வளோ க்ளோஸ்ன்றது உதயநிதிக்கு மற்ற யாருக்கு தெரியுதோ இல்லையோ உதயநிதிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க சர்க்கிள்குள்ளே, சினிமா சர்க்கிள்குள்ளே இருந்தவர். அவர் வந்து த்ரிஷாவை பற்றி ஆபாசமாக பேசினதா ஒரு குற்றச்சாட்டு. என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் போய் கலந்துக்கிறாரு. காவேரி தண்ணீர் வந்து தமிழகத்துக்கு தரப்படலைன்றது ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே வந்து ஒருத்தர் கத்துறாரு. அவர் கத்துனது வந்து மைக்கில் கேட்ச் ஆகலை. அவர் சிங்கிளாக தான் கத்துறாரு. என்ன கத்துறாருன்னா, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னா அவர் வந்து கேட்பார், விஜய் வந்து கேட்பார் அப்படின்னு அவர் கத்துறாரு, ரைட்டுங்களா? கூடவே வந்து த்ரிஷான்னு கத்துறாங்க. த்ரிஷான்றது வந்து மைக்கில் கேட்ச் ஆகுது. ஆனால் இவர் சிங்கிளாக த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னா விஜய் கேட்பார் அப்படின்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காவேரியில் தண்ணி வரலன்னா, கடைமடைக்கு தண்ணி வரலன்னா, தஞ்சையும் நாகப்பட்டினமும் வறண்டு போனால் கேட்க மாட்டார், த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னா அவர் கேட்பார் அப்படின்றது தான் அந்த கத்தலுடைய விஷயம். அப்போ தான் உதய் சொல்கிறாரு, அங்கே தான் கரெக்டாக தண்ணி வந்துடும், அவங்க வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக தண்ணி வந்துடும் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். எங்கே தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். இவ்வளவுதான் உதய் பேசினதோட விஷயம், ரைட்டுங்களா? இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு இதோட ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் ஏதோ இரு அர்த்த பொருள் போடும்படி பேசினார் அப்படின்னு. இன்றைக்கி திருமாவளவனுடைய அறிக்கையிலையும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையிலையும் சரி, எல்லார் அறிக்கையிலையும் அந்த இரு பொருள் படும்படி பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக உதயநிதி வந்து இரு பொருள் படும்படி அங்கே பேசலை, ரைட்டா? த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து கீழேந்து குரல் கொடுத்த ஒருத்தனுக்கு சொன்ன பதில் அது. அந்த குரல் வந்து கேட்கல, அது உதயநிதிக்கு மட்டும்தான் கேட்குது, மைக்கில் கேட்ச் ஆகலை அந்த குரல், ரைட்டுங்களா? அதுதான் சொல்ல, அங்கெல்லாம் தண்ணி வராமல் இருக்காது, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு அவர் அந்த ஸ்ட்ரோக்கில் தான் அவர் சொல்கிறார் அந்த வார்த்தைகளை. உடனே ஆதவ் அர்ஜுனா நைட்டு 11 மணிக்கு அறிக்கை கொடுக்குறார். இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறார் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுத்த உடனே அது வந்து சீரியஸாக இங்கே வந்து டிஸ்கஸ் ஆகுது. போலீஸ் வட்டாரங்களையும், சிஎம் அலுவலகங்களையும், தாவேக்கா வட்டாரங்களையும் டிஸ்கஸ் ஆகுது. எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் மூல பிரெயின் சைல்டு வந்து யாருன்னா ஆதவ் அர்ஜுன் தான், ரைட்டுங்களா? இப்போது செந்தில் பாலாஜி கேஸில் கூட உதயநிதிக்கு நெருக்கமானவங்களை வந்து சேர்க்குறாரு அப்படின்னும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரெயின் சைல்டு தான் சேர்க்குறாங்க. திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக, உதயநிதிக்கு அகெயின்ஸ்டாக சிந்தித்து அதையே மோப்பம் பார்த்துக்கிட்டு
இருக்கிற வேலை செய்கிறது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா தான். உதயநிதிக்கு நல்லா தெரியும் த்ரிஷாவும் விஜயும் யார், 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு என்ன, 2 பேரும் எப்படி ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி தான் 2 பேரோடையும் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே ஃப்ளாட்டில் இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. இந்த பர்த்டே பார்ட்டி கூட நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. த்ரிஷாவும் விஜயும் இருக்கக்கூடிய அந்த பர்த்டே கேட்கலாம். இதெல்லாம் உதய்க்கு நல்லாவே தெரியும். அதை வந்து அவர் த்ரிஷாவை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா அது வந்து டைரெக்டாக விஜய்க்கு அட்டாக் ஆகுன்றது உதய்க்கு நல்லா தெரியும். அதை வந்து அவர் செய்வாரான்றது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. அவர் செய்ய மாட்டார்ன்றது தான் அவர் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள். அவர் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய பதில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசுனது அது கேட்ச் ஆகலை, அதுக்கு பதில் சொன்னார் அவர், இதுதான் விஷயம். உடனே ஆதவ் வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஷார்ட் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன வீடியோவாக்கி அதை வந்து தன்னோட வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் போடுறாரு. ஆபாசமாக பேசிய உதயநிதி அப்படின்ற மாதிரி போடுறாரு. ஸோ இது பிரச்சனையாயிட்டு உடனடியாக விஜய் நாலேஜுக்கு போகுது. அப்போது விஜய் சொல்கிறாரு, எப்படியும் வந்து கைது பண்ணணும், உதயநிதியை நீங்கள் வந்து கைது பண்ணியே தீரணும். நான் இது வரைக்கும் சொன்ன ஆட்கள் யாரையுமே தமிழக காவல்துறை வந்து ஒழுங்காக கைது பண்ணல. இது வரைக்கும் காவல்துறை வந்து இன்செக்யூர்டாக தான் இருக்குது. ஆகவே வந்து இந்த விஷயத்தில் இவ்வளோ பேசின உதயநிதி வந்து நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறேன், என் முன்னாடி வந்து உதயநிதி உட்காரக்கூடாது. இது விஜயோட ஓன் வேர்ட்ஸு. என் முன்னாடி வந்து உதயநிதி உட்காரக்கூடாது, உடனடியாக அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு இவருடைய உத்தரவு பறக்குது. இது வந்து போலீஸோட ஹயார்கி முன்னாடி சுற்றிட்டு அவங்க உத்தரவு போட்டு தஞ்சாவூரில் போலீஸ்க்கு உத்தரவு போட்டு அவங்க எஃப்ஐஆரை வந்து ரெடி பண்ணுறாங்க. 9 செக்ஷனில் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து விமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் 4, இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு. இதை வந்து சைபர் கிரைமில் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுக்காக தான் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சைபரில் தான் கடத்தி விடுறாரு அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அதனால் இதை வந்து சைபர் கிரைமில் போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து ஓடுது. சைபர் கிரைம் வேணால் லா அண்ட் ஆர்டர்லேயே போடுங்கன்னு சொல்லிட்டு 9 செக்ஷனில் 7 செக்ஷன் வந்து ஐபிசி செக்ஷன்ஸு. அதில் வந்து ஒன்று வந்து பக்காவாக நான் பெயிலபிள், பெயில் வாங்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய எய்ம். அதாவது எந்த சூழ்நிலையிலையும் உதய் வந்து தப்பிக்கக்கூடாது, அவரை வந்து கைது பண்ணிடணும் அப்படின்னு தான் இவங்களோட எய்ம். அப்படி ஏம் வச்ச தஞ்சாவூர் போலீஸ் வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் உதய் வீட்டுக்குள்ளே போகுது. உதய் வீட்டுக்குள்ளே போகிறவங்க காலைல ஒரு 6:30 மணிக்கு போயிருந்தால் பரவாயில்ல, ரைட்டா, உதயை வந்து செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம். அவங்க போகிறது வந்து 8:30 மணிக்கு போகிறாங்க. 8:30 மணிக்கு போனவுடனே உதய் என்ன பண்ணுறாப்புல, குளிக்கிறேன், ரெடி ஆகிட்டுருக்காரு அப்படின்னு 8:00லேருந்து 10:30 மணி வரைக்கும் காக்க வைக்கிறார் உதய். அதுக்குள்ளே வக்கீல்கள் எல்லாருமே, கட்சிக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க உதய் வீட்டுக்கு. இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கு, கைது பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கு நேராக போயிட்டு ஹைகோர்ட்டில் சிஜே தலைமை நீதிபதி கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கைது பண்ண வந்திருக்காங்க, முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அதுக்குள்ளே இவங்க என்னென்னா, இவங்களோட எய்ம் என்ன வருதுன்னா, முன்ஜாமீன் வாங்கிறதுக்குள்ளே இவரை வந்து செக்யூர் பண்ணிடணும், அரெஸ்ட் பண்ணிடணும். அரெஸ்ட் பண்ணிட்டா இவங்க வந்து முன்ஜாமீன் கேட்குறத தப்புன்னு ஆகிடும் அப்படின்ற மாதிரி இவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து 10 மணிக்கே அங்கே போயிட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், 12:30 மணிக்கு எங்கிட்ட கொண்டு வாங்க, அது வரைக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது வாய்மொழி உத்தரவாக தான் சொல்கிறார் இளந்திரேன். அப்போது அங்கே கமிஷனர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார், நீலாங்கரைக்கு வந்துட்டார், அடிஷ்னல் கமிஷனர் நாயர் வந்துட்டார், இன்னொரு டிசி கார்த்திக் வந்துட்டார். எல்லாமே ரோட்லேயே இருக்காங்க, கார்லேயே உட்காந்துருக்காங்க நீலாங்கரையிலேயே. எப்படியாவது இவரை வந்து கைது பண்ணோம். அந்த அளவுக்கு
டென்ஷனாக வந்து விஜய் வீட்டிலேருந்து கத்தியிருக்காரு. அந்த ஹீட்டு வந்து தலைமைச் செயலகத்துக்கும் போது, டிஜிபி ஆஃபீஸுக்கும் போது, கமிஷனர் ஆஃபீஸுக்கும் போது, எப்படியாவது செக்யூர் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம யாரும் இந்த பதவியில் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் காவல்துறை அதிகாரிகளுடைய வாதமாக இருக்குது. எல்லாம் செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இவர் நாட் டு அரெஸ்ட், அது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு இளந்திரையன் 10:30 மணிக்கு சொல்கிறாரு. ஆனால் அவர் வாய்மொழி உத்தரவாக தான் போட்டிருக்காரு. அப்போது போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அவர் வாய்மொழி உத்தரவாக தான் போட்டிருக்காரு, ரிட்டன் ஆர்டர்ஸ் இல்லை, அதனால் தூக்குங்க, அவர் எப்படியாவது தூக்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதனால் இவங்க வந்து எப்படியாவது உதயநிதியை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாத்தையுமே வந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் சோர்ஸ் இல்லாமல் விஜய் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார், உதயநிதி வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து சஞ்சீவ். இந்த சஞ்சீவ் யாருன்னா, கீர்த்தி சுரேஷோட கார் வந்து ஒருத்தர் வீட்டில் நின்றுச்சு முன்னாடின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அந்த சஞ்சீவ் தான் உதயநிதி வீட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு கேமரா எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணி அவர் வந்து வீடியோ எடுத்து லைவ் ப்ராட்காஸ்ட், யாருக்கு, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து அவர் கொடுக்குறாரு சஞ்சீவ். இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் நடந்த உடனே போலீஸ் வந்து தூக்குது. உதயநிதி வந்து ஃபஸ்ட்டே வந்து நாட் டு அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி கோர்ட்லேருந்து வந்ததுனால இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், நம்மளை வந்து விட்டுருவாங்கன்னு அவரும் தைரியமாக ஏறி போகிறாரு. இது ஒரு கேலி கூத்தான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு ஏறி போகிறார். ஒரே மறியல், ஒரு வண்டி பின்னாடி ஒரு 50-100 காரு, போகிற இடங்கள்லாம் ஜனங்க, மறியல் தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சிருச்சு. காவேரி பிரச்சனை கூட இவ்வளோ ஜனம் கூடியிருக்காது, ஆனால் உதயநிதி கைதுக்கு அவ்வளோ ஜனம் கூடியிருக்கு. இப்போ நம்ம பேசுகிற டைமில் கூட அவங்க வந்து பெரம்பலூரை தான் தாண்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போயிட்டு இன்கொயரி பண்ணிவிட்டு அனுப்பிடுவேன்றாங்க. இதுக்கு இடையில் 2:30 மணிக்கு கேஸ் வருது. கேஸ் வரும்போது இளந்திரையன் கேட்குறாரு அட்வொகேட் ஜெனரலை, இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நாங்கள் கேஸ் போட்டுட்டோம் அப்படின்றாங்க. அப்போது திமுக வக்கீல் வந்து இந்த கேஸ் போட்டதுக்கு எதிராக, இந்த அரெஸ்ட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குது, ரைட்டுங்களா, எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், ஏன் அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு எதிராக என்ன பண்ணலாம் நீதிமன்றம் அப்படின்னு பல உதாரணங்கள் இருக்குது. நீதிமன்றத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு போனால் கூட அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், ஆஜர்படுத்தாமல் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான வாதங்களெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த இளந்திரையன் வந்து அவரை கைது பண்ணாதீங்க, அவருக்கு உரிய அவரை விசாரணைக்கு உட்படுத்துங்க, அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பார், அவரை இன்றைக்கி நைட்டே விட்டுருணும், நாளை காலையில் பட்ஜெட் செஷனுக்கு அவர் வந்து தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஆஜராகணும், அதனால் அவரை நைட்டே விட்டுருங்கன்னு உத்தரவு போட்டு, ரைட்டா. இப்படி கைது அப்படின்ற மாதிரி விஜய் பொங்கி எழுந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் கைதே இல்லாமல் சாதாரண விஷயங்களாக வந்து முடிஞ்ச கதை தான் இந்த கதை, ரைட்டுங்களா. இதில் இவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிஜிபிலேருந்து உளவுத்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே இதில் இன்வால்வ்டு. இதில் வந்து உதயநிதியை வந்து கைது பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி உறுதியாக நின்னது முதல்வர் விஜய், கத்துனது முதல்வர் விஜய், அதை வந்து லைவ் டெலிகாஸ்டில் பார்த்தது மேடம் த்ரிஷா. இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி நடந்த ஒரு விஷயத்தை நீதிமன்றம் காலி பண்ணி தூக்கி போட்டுச்சு, ரைட்டுங்களா. அதாவது இதை எதை செஞ்சாலும் அதை திட்டமிட்டு ஒரு நியாயமான நோக்கத்தோடு செய்யணும், ரைட்டுங்களா. அதுதான் பிரேமலதா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் அவர் தப்பாக பேசினதாக சொல்கிறீங்க, ரைட்டா. உதயநிதி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பொசிஷன் வந்து இதுதான், நான் தப்பாக பேசலை, நான் தவறான வார்த்தைகளை சொல்லலை, தவறாகவும் பேசலை, ரைட்டா. த்ரிஷாவை பற்றி, எந்த நடிகை பற்றி நான் தவறாக பேசலை அப்படின்றது தான் உதயநிதியோடைய நிலை. அங்கே என்ன நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்றது இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்மம் இருக்குல்ல, அந்த வன்மத்தோட அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா பண்ண கேலி கூத்து தான் இது.
அவரோட ஃபீடை கேட்டு தான் விஜய் டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் பேசின விஷயத்தை வந்து தவறாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி ரைட்டா மற்றவங்களும் அதை வந்து சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறது அது பேசுறது. எடப்பாடியெலாம் அப்படி தான் அறிக்கை கொடுக்குறாரு. சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறது, அப்படி பேசுறது, இப்படி இதெல்லாமே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். பிரேமலதா கேட்டகாரிக்கலாக அடிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு அவரை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கியிருக்கணும், அவர் விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு. ஒரு கேஸ் போடுற ஒரு மேட்ரு தான் இது வந்து இவ்வளோ தொலைவுக்கு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸு இவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்க மறியலுங்க, தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்க, போகிற வழியெல்லாம் ஆர்ப்பாட்டங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு. இந்த சைடில் வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணால் ஒரு 4-5 இடங்களில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம், உதயநிதியை கைது செய், துறைமுகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படி இருக்கக்கூடிய 2-3 இடங்களில் ஆர்ப்பாட்டம், உதயநிதியை கைது செய் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் லைம் லைட்டுக்குள்ளே வரல, இந்த ஆர்ப்பாட்டங்கள் தான் லைம் லைட்டுக்குள்ளே வந்துச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனையே பண்ணியிருக்காங்க இவங்க. இது ஒரு சிம்பிள் மேட்ரு ரைட்டுங்களா. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷு, அந்த ஈகோ கிளாஷை பெருசாக உதயநிதிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷை ஊதி பெரிதாக்குறது யாருன்னா அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஊதி பெரிதாக்கி அதை வச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வச்சு, காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்குது, எப்படிலாம் நடவடிக்கை எடுக்குது, அது எப்படிலாம் கோர்ட்டில் அடி வாங்குதுன்றதை நம்ம தான் சொல்கிறோம் ரைட்டுங்களா. இந்த 41 பேர் இறந்ததுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குது கேஸு. சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் இருக்குது ரைட்டுங்களா. இந்த கரூர் இன்சிடென்ட் சம்மந்தமாக சிபிஐ வழக்கு ஆல்ரெடி பெண்டிங்கு. இப்போது இந்த கட்சி தாவல் சம்மந்தமாக அதிமுக போட்ட வழக்கும் சிபிஐ விசாரணைக்கு போகுது, தாவேகா அரசாங்கம் போட்ட வழக்கும் சிபிஐ விசாரணைக்கு போகுது. இப்போது சிபிஐ கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? குடிமி யார் கையில் மாட்டோம்? இவங்க தான் சொன்னது, குடிமி வந்து மத்திய அரசு கையில் மாட்டோம். இவங்க தான் பாஜக அரசுன்னே சொல்ல மாட்டாங்கல்ல, பாஜக அரசுலாம் சொல்ல மாட்டோம், அதை பற்றிலாம் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம் அப்படின்றவங்க இவங்க. நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு போராடின மாணவர்களோட மண்டையை உடைச்ச தாவேக அரசு. இந்த அரசு எதுக்கு, ஏன், எப்படி பயன்படுது, இந்த அரசோட வீச்சுகள் வந்து எப்படிலாம் தேவையில்லாத வீச்சுகளாக போகுது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம்லாம் ஒரு நல்ல உதாரணம் ரைட்டுங்களா. இதுதான் ஆப்பசைச்ச குரங்குன்ற உதாரணத்து மூலமாக நம்ம முதல்லையே விளக்கணும். நன்றி, வணக்கம்.